சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வக்கீல் அம்மா வந்திருக்கிறாங்க மனோஜோட அம்மா கிட்ட பேசுகிறதுக்காக. வந்தோடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க மனோஜ் இப்படி பண்ணிட்டான், உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனை? ரோகிணி வீட்டில் போய் பார்த்துட்டு ரோகிணி கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு டைவர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்காமல் அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ ரோகிணி பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. நாளைக்கே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி வக்கீலம்மா சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இருங்க, ஏன் பதறீங்க, டிஎன்ஏ டெஸ்ட் தானே, எடுக்கட்டும், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசுகிறாங்க. திடீர்னு அந்த நேரம் பார்த்து மனோஜ் வீட்டிலிருந்து வெளியே பதட்டத்தோடு வெளியே வராரு. என்னாச்சுன்னு, நீ எதுக்கு பதட்டப்படுற, டிஎன்ஏ டெஸ்ட் தானே எடுத்துகிட்டு போகிறாங்க, நீ தான் எந்த தப்பும் பண்ணல, எதுக்கு நீ பயப்படுற, தைரியமாக இரு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வக்கீலம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னுமாங்க உங்கள் பையனை நீங்கள் நம்பிட்டுருக்கீங்க, உங்கள் பையனை பார்த்தாலே தெரியுது இந்த தப்பு உங்கள் பையன்தான் பண்ணியிருக்கான்னு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி வக்கீலம்மா சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை உள்ள வராரு. என்ன சொல்கிறாருன்னா, டேய் மனோஜ், நான் உங்கள்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், நீயே கம்முன்னு உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். இப்போ பார்த்தியா எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு, நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கன்னா நீ தான் மாட்டிக்குவ, இந்த பிரச்சனை இதோட முடியாது, இது வேறு இடத்துல கொண்டு போய் விட்டுரும், நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் நீ கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து முத்து மீனாவும் பதட்டத்தோடு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்துதான் கேட்குறாங்க, மனோஜ் நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லி. மனோஜ் அதுக்கு சொல்கிறாரு, என்னாச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இவன் என்னத்தை கண்டுபிடிச்சான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறாரு, இவன் 5 லட்ச ரூபா வாங்குறேன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கான். அதுவும் யாருக்கிட்ட தெரியுமா, அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணோட வீட்டிலேருந்து வாங்கியிருக்கான். அதை வாங்கித்தான் இங்கே ரோஹிணி கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, இவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் அந்த பணத்தை வாங்கியிருக்கான், அதனால தான் அவங்களும் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதுக்கு வக்கீலம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மனோஜ், உங்களால் கம்மனே இருக்க முடியாதா, உங்கள் வாழ்க்கை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இப்படியும் இந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளியவே வர முடியாதாட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, டைவர்ஸ் ஆகாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? அப்போ தான் சொல்கிறாங்க வக்கீலம்மா கிட்ட மனோஜ் என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே பாருங்கள் மேடம், முத்து ஏதோ தெரியாமல் விசாரித்து தப்பாக பதில் சொல்லிகிட்ருக்காரு, நீங்கள் அவர் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா, அப்பா இந்த பணத்தை எப்படி வந்துச்சுன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கும்னு சொன்னாங்காட்டி தான் நாங்கள் போய் இதை பற்றி விசாரித்தோம். அப்போ தான் தெரிய வந்தது, இவன் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ப மாட்டான்னு சொல்லி தான் இவன் ஃப்ரெண்டு தான் இதை உண்மையை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுவும் பொய்ன்னு சொல்லுவான்னு தெரிஞ்சு தான் இவன் ஃப்ரெண்டு பேசினதை மீனா ரெக்கார்டு எடுத்து காட்டுறாங்க. அவர் சந்தோஷ் பேசினதில் ரெக்கார்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்புகிறாங்க. மனோஜோட அம்மா, அவங்க அப்பா, லாயர் எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி பாட்டுருக்குறாங்க. உடனே மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மேடம், அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நடந்து நீங்கள் இன்னும் உண்மையை ஒத்துக்கலையான்னு சொல்லி அவங்க கேட்கும்போது தான் தெரிய வருது, இவன் பண்ணது எல்லாமே ஃப்ராடு, பொய்து இதாக சொல்லியிருக்கான் அப்படின்னு எல்லாருமே நின்று ஷாக்காகி பாட்டுருக்காங்க. இது இப்போ விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நடந்திருக்குது, நீ இன்னும் உண்மையை ஒத்துக்காமல் இருக்க அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்னங்கிறாரு, நான் உன்னை எவ்வளோ தடவை சொன்னேன், ரோகிணி சொல்கிறது நம்பு, இவன் சொல்கிறதெல்லாம் பொய், நம்பாதேன்னு இப்போ தெரியுதா என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லாயரம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம், இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுங்களா, இதெல்லாம் ரோகிணிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், இதுக்கு தான் நீங்கள் முதல்லேருந்தே குழந்தை எங்களுதில்லைன்னு போய் சொல்லிகிட்ருக்கீங்களா, இது எங்கே கொண்டு போய் விடும் தெரியுங்களான்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரே பரபரப்பாக பிரச்சனையாக போயிட்டுருக்குது, உன்னை அவ்வளோ தூரம் நம்பினேன், நீ எல்லாமே பொய் சொல்லியிருக்குன்னு விஜயா சொல்கிறாங்க மனோஜ்கிட்ட. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா, கனகாங்கம்மா சொன்னதை நம்பி தான் நான் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினேன், பணம் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க, சரி பணத்தை வாங்கி கொடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க இவ்வளோ நாள் பணம் கொடுக்காமல் இப்போ தான் பணம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, அவங்க மேலே தானம்மா தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் மேலே தப்பு சரின்னு பண்ணுறதில்ல,
நீ பண்ணது தப்பு. அவங்க சொன்னதுக்கொசரம் பணத்துக்காக அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டி இப்போ 2 பேர்த்தோட வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியாக நிற்குதில்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இவன் பண்ண தப்புனால இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் கம்மி என்ன போகிறோம் அப்படிங்கிறது வேணால் உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறாரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லல அப்படிங்கிறாரு. மனோஜ் வந்து வேண்டாம் அப்படிங்கிறாரு. மறுபடியும் அண்ணாமலை வந்து நீ கால் பண்ணி சொல்லு முத்துன்னு சொல்லி கூப்பிட்றாரு. முத்துவும் கால் பண்ணி ரோகிணி உடனே வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன ஆச்சுங்கம்மா, சரி என்னாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ கேஸ் கொடுத்துருக்கத வாபஸ் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. ஏங்கம்மா நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும், என்ன நடந்துச்சுன்னு அப்போ தானே உண்மை என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா இவன் பண்ண தப்பு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்கள் உன்னை முழுசாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அதுபோக இவன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னா, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றாங்க. அதை கேட்டனே ரோகிணி ரொம்ப ஷாக்காகி, என்ன மனோஜ் இப்படி பண்ணி வச்சுருக்கேன், உன்னை எவ்வளோ நம்புனேன், எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் தாண்டி என் பையன் இப்படி மாறிட்டான், பணம்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி பணம் வாங்க வச்சுட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். நான் எதுக்காக கேட்டேனாங்க ஆண்டி, பணம் கேட்டேன்னா அவர் டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண மாட்டாருங்கிறக்காக தான் பணம் கேட்டேன். ஆனால் அவர் உடனே இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் வந்து தப்பாக பேசாதீங்க, நான் இப்போ இவர் பண்ண தப்புக்கு நான் கேஸ் கொடுத்தேன்னா உங்கள் மொத்த ஃபேமிலி உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா, இருங்க பிரச்சனை வேண்டாம், நம்ம என்னங்கிறத பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது வக்கீலம்மா கேட்குறாங்க என்ன தான் பண்ணலான்ட்டு. நான் அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் வாங்கின 5 லட்சத்தையும் திருப்பி கொடுத்துறேன், மேலே ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட பேசி இவங்களுக்கு சம்மதம் இல்லைங்கிற மாதிரி வந்து என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இந்த குழந்தை இவர் தானே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மனோஜ் வந்து என்னாலலாம் போய் பேச முடியாது அப்படிங்கிறாங்க. மீனா வந்து இல்லை அத்தை நீங்கள் கூட போங்க, இவர் போனால் ஏதோ குளறுபடி பண்ணிடுவார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உடனே வந்து மனோஜுங்க அம்மா பூ கட்டுறவளாக எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என் நிலைமை கொண்டு வந்து விட்டுட்ட அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு, அவங்க போனாங்களா, போய் பேசி என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த நாள் எபிசோடில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் மேலும் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்தடுத்த அப்டேட்ஸில் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திப்போம். see you friends, டாட்டா, பை பை. மேலும் என்ன நடந்துச்சுங்கிறத நம்மளோட சேனலில் அடுத்த வீடியோலையும் போடுறோம், அதையும் வந்து பார்த்து அப்டேட் ஆகிக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோஸையும் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. see you friends, டாட்டா, பை பை. see you on next video.